நமக்கு தம்முடைய மகிமையை தம்முடைய ஆலயத்திலிருந்து வெளிப்படுத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 27:4. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். துதிக்க ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். தாவீதை போல சிறந்த ராஜாவும் தேவன் மீது கொண்ட அளவிலாத அன்பினால் தேவன் வாசம் செய்கிற அவருடைய வாசஸ்தலமாகிய தேவாலயத்தை அதிகமாய் வாஞ்சித்ததை நாம் வேதாமத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். அவர் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருந்து அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சித்ததை இந்த வசனத்தின் மூலமும் நாம் அறிந்து கொள்கிறோம். அது போலவே நாமும் இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கலாம். கொள்ளை நோயினால் வந்த லாக்டவுனினால் நாம் அநேகர் ஆன்லைன் சர்வீஸில் பழகிவிட்டோம். அதனால் தேவாலயத்துக்கு போவதையே குறைத்தும் கொண்டோம். இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட்டு தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும் என்று நமக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துக்கென்று ஒரு தனி மகிமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்பவர்களுக்கென்று கர்த்தரால் அருளப்படும் அநேக நன்மைகளும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாமோ நம்முடைய சந்ததிகளோ இழந்து போகாமல் கர்த்தர் காக்க வேண்டும் என்றும் தேவாலயத்துக்கு செல்லக்கூடிய வாஞ்சையை நமக்கும் நம்முடைய பின் சந்ததிகளுக்கும் கர்த்தர் தர வேண்டும் என்றும் இந்த நாளில் ஊக்கமாய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அநேக மேலை நாடுகளில் தேவாலயத்திற்கு விசுவாசிகள் அதிகமாய் வராததனால் அந்த தேவாலயங்கள் விற்கப்பட்டு அதிலே மாற்று காரியங்கள் நடைபெறுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலும் நிகழாதபடிக்கு நம்முடைய திருச்சபைகள் காக்கப்படும்படிக்கும் நாம் அதற்காகவும் இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையில் விசுவாசிகள் பெருக வேண்டும் என்றும் ஆலயங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தராகிய தேவன் நம்மை நேசித்து தம்முடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து அவர் நம்மை மகிழ பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மைகளால் நம்மை நிரப்பி நம்மை வாழ வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் இன்று அவரை மகிமைப்படுத்துவோமாக.